ஹலோ சுக்ரி எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங். நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு சொன்னால், நாங்கள் ரூட்டுக்கு போயிருந்தோம். இப்போ அந்த வீட்டில் வந்து ப்ளம்பிங் குறை என்ன பிரச்சனை அந்த வீட்டுக்காரங்கிட்ட விசாரிக்க கூட்டாலும் அவங்க சொன்னாங்க, இப்படி தான் இருக்குது. ஏற்கனவே ப்ளம்பிங் செஞ்சவங்க வந்துட்டு வெளிநாடு போயிட்டாங்க. இப்போ வந்துட்டு செய்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு எங்களை ஹைலேருந்து ப்ராஜெக்ட் ஒப்படைச்சிருந்தாங்க. அப்போ இதில் என்னென்ன வளர்ச்சிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த பாத்ரூம் ஒன்று செஞ்சுட்டாங்க. கீழ் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற டாய்லெட்டை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற டாய்லெட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த கம்ப்ளீட் பண்ண அந்த டாய்லெட் கனெக்ஷனை கொடுத்தா சரி. டாங்கியும் அவங்க வச்சுட்டாங்க. டாங்கியோட லைனையும் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம அந்த லைனுக்கு வந்துட்டு கீழே இருக்கிற அந்த கிச்சன்ல இருந்து 2 பைப்பு வரும், அடுத்தது பாத்ரூம்ல இருந்து ஒரு பைப்பு இருக்கிற பைப்பு நம்ம கனெக்ட் பண்ணி அந்த சரியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அந்த டாங்கில இருந்து வர கனெக்ஷனுக்கு சப்ளை கொடுத்துட்டோம்னா சரி. எப்படி நான் இந்த வீடியோ வந்துட்டு ஒரு வீடியோவில் முடிக்க போகிறது இல்லைன்னு சொன்னால் முடிக்கலாம். அது இதில் எல்லா வீடியோவும் ஒன்று எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போனால் இது வீடியோ ரொம்ப லென்த்தாக வரும். ஸோ நான் ஒவ்வொரு கட்டமாக பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறதை எடுத்துகிட்டு போகலாமான்னு நினைக்கிறேன். அதில் இப்போ ஃபஸ்ட்டுக்கு என்னன்னு சொன்னால் அந்த வீடியோவை நல்லா பாருங்கள். இதுதான் அந்த பின்னுக்கு இருக்கிற அந்த வியூ. இப்படி தான் அவங்க அவுட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்படி அவுட் பண்ணி வச்சிருக்கிறது தான் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணி இனி மற்ற கனெக்ஷன்களை கொடுத்து இப்போ எப்படி டாங்கிக்கு இந்த லைனை கொண்டு போகிறோம்ங்கிறது தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் அந்த வீடியோவில் வந்து டாங்கிக்கு லைன் கொண்டு போகிறது பார்க்குறேன். அந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு சொல்கிறேன் நான் என்னன்னு சொன்னால், இது அவ்வளோவையும் கனெக்ட் பண்ணுறதையும் அதே சமயத்தில் மோட்டருக்கு கனெக்ஷனை கொடுத்து டாங்கிக்கு தண்ணி ஏற்றுறதையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு நாள் நான் செஞ்சது இவ்வளவு தான். ஏன்னா இந்த பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரிஞ்சாலும் கீழுக்கு அந்த இதில் அதை கனெக்ட் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான விஷயம் தான். இப்போ கீழுக்கு வந்துட்டு இன்னும் மண்ணை தோண்டி பார்த்தா தான் வழங்கும். அவங்க ஏற்கனவே இன்னும் செஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ அப்போ நாங்கள் தோண்ட ஸ்டார்ட் பண்ணி இனி தோண்டி முடிச்சதுக்கு பிறகுதான் விளங்கிச்சு. அதுக்குள்ளே இருந்து வெளியில் வந்துட்டு கிச்சன் ஒன்றுக்கு லைன் 2 எடுத்து வச்சுட்டாங்க. ஒரு லைனுக்கு இன்னொன்று டாங்கிலிருந்து வர லைன் தண்ணி, டாங்கிலிருந்து வர கிணத்து தண்ணி. எங்களோட ஊரில் சொல்கிறேன், உங்களோட ஊரில் என்ன சொல்கிறது தெரியாது. ஸோ எந்த பாசியில் தான் சொல்லிட்டு போகிறேன். அப்படியே லைன் தண்ணி உண்டு, கணக்கு தண்ணி உண்டு. அதே மாதிரி கிச்சனுக்கும் வந்துட்டு வெளி கிச்சனுக்கு லைன் தண்ணி உண்டு, கணக்கு தண்ணி உண்டு. வீட்டுக்குள்ளே இருக்கிற கிச்சனுக்கும் லைன் தண்ணி உண்டு, கணக்கு தண்ணி உண்டு. அப்போ வீட்டுக்காரங்க சொன்னாங்க பாத்ரூம் குறை லைனை தான் எடுத்து வந்துக்கிறாங்க. அப்போ வீட்டுக்காரங்க சொன்னாங்க பாத்ரூமுக்கு வந்து நீங்கள் லைன் தண்ணியை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த ப்ரோக்ரஸ் தான் நடந்து கொண்டிருக்குது. பாருங்க, எப்படியோ தோண்டி கண்டுபிடிச்சதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம கண்டுபிடிச்சா மட்டும் போதாது. ஏன்னு சொன்னா இன்னொரு ஆள் செஞ்சது அவங்கள கண்டக்ட் பண்ணி அவங்க நேரில் வந்து காட்டி தந்தாலே தவிர ஃபோன்ல இருந்து எப்படியோ இதுக்குரியன்னு சொல்லி நமக்கு அவ்வளோவா விளங்காது. ஏன்னு சொன்னா அது ப்ளம்பிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். ஸோ நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்கு வந்துட்டு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, ஒவ்வொரு பைப்புக்குள்ளேயும் வந்துட்டு தண்ணியை விட்டு இதுக்குரியதுன்ட்டு கண்டுபிடிக்கிற ஒரு முயற்சி ஒன்று. ஸோ அந்த முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டோம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த வேலையை தான் பார்த்தோம். அப்போ எதுக்குரியதுன்னு கண்டுபிடிச்சா தான் நம்ம அந்த லைன் தண்ணி டாங்கிக்குரியது லைன் தண்ணிக்கும் அந்த கிணறு தண்ணி டாங்கிக்குரியது கிணறு தண்ணி சப்ளைக்கு நம்ம பிரித்து கொடுக்கலாம். ஸோ அந்த ஒரு அடிப்படையில் நாங்கள் தண்ணியெல்லாம் கொடுத்தோம். இதுக்குரியதுன்னு செப்பரேட் பண்ணி பாத்ரூமுக்கு தான் அந்த பைப் அப்படி அரேஞ்சால் எடுத்து வந்து அரேஞ்ச்லேருந்து அந்த பாத்ரூம்லேருந்து அவங்க அவுட் பண்ணியிருக்காங்க 3 இன்ச்சில். அப்போ அதை அப்படியே எடுத்து வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க அரேஞ்சில். ஸோ நம்ம அந்த அரேஞ்சி கனெக்ஷன் எப்படியும் செட் ஆகாது. ஏன்னு சொன்னால் அரேஞ்சிலேருந்து போய் 3 இன்ச்சு பிரிஞ்சு அது சாத்தியம் இல்லாத ஃபோர்ஸும் கொஞ்சம் குறையும். அப்போ நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், அதை வந்துட்டு 3 இன்ச்சு 3/4க்கு 1 ரெடியூஸ் பண்ணி அந்த பாத்ரூமுக்கு வந்து செப்பரேட் லைன். இப்போ என்ன செய்ய பிரச்சனை சொன்னால், அந்த வேல் ஆஃப் ஆனால் அந்த பாத்ரூம் வந்துட்டு ஆஃப் ஆயிடும். மற்ற வேலையில் பார்க்கலாம். நம்ம இப்போ பாத்ரூமுக்கு டெப் என்ன சரி மாற்றணும் அப்படி இப்படின்னு சொன்னால் அந்த வேல் ஆஃப் ஆனால் நம்ம அந்த பாத்ரூமுக்கு எது சரி வேலை செஞ்சிடும். அதே சமயத்தில் பாத்ரூமுக்கு என்ன சரி டெப் வேலை உடஞ்சாலும் அந்த லைனை மட்டும் கட் பண்ணி போட்டு மற்ற லைனை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஆரம்பித்தது என்னன்னு சொன்னால், மோட்டரை லைனை ஃபஸ்ட்டுக்கு கனெக்ட் பண்ணி டாங்கிக்கு நம்ம தண்ணியை ஏற்றிட்டு இனி அவங்க 2 பைப்புன்னு அந்த இதில் எடுத்து வந்திருக்காங்க. நான் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா விளங்கும். மேலுக்கு இருந்து வந்துட்டு அவங்க 2 பைப்பு வந்துட்டு டாங்கில இருந்து சப்ளை அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம இது லைன் தண்ணிக்குரிய சப்ளை, இது கிணறு தண்ணிக்குரிய சப்ளை எப்படி அறியணும்னு சொன்னால், அவங்க கொடுத்து வச்சுக்கிற டாங்கி நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னால், அவங்க எல்லா கனெக்ஷன் கொடுத்தானே வச்சுக்காங்க. நம்ம அப்போ மோட்டரில் கனெக்ட் பண்ணி தண்ணியை ஏற்றி பார்த்ததுல இப்போ தண்ணியை ஏற்றுறதுக்கான முயற்சி தான் நடந்து கொண்டிருக்குது. ஃபஸ்ட்டுக்கு நம்ம எப்படியும் மேலால் போடையில அதால் கொஞ்சம் தோண்டி நிலத்தால் போட்டு
எப்படி அது செவரு தானே இருக்குது, அந்த செவத்தையும் எப்படியும் உடைக்கணும். செவத்தையும் உடைச்சித்தான் ஏற்கனவே வந்துட்டு அவங்க வழி அந்த அவங்க பக்கத்தில் ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு டெம்பரரியாக கனெக்ஷன் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அதை நம்ம கிரைண்டரால் கட் பண்ணி அந்த பைப்பை கண்டுபிடிச்சி அதை உடைச்சி எடுத்து எங்களோட லைனோட நாங்கள் கனெக்ட் பண்ணோம். நாங்கள் ஏற்கனவே வந்துட்டு அந்த ப்ளம்பிங் செஞ்சவங்க என்ன செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால் ஆக மேலுக்கு எல்லா கனெக்ஷனையும் கொடுத்து தான் அவுட் பண்ணியிருந்தாங்க. அதை ஏற்கனவே நாங்கள் தண்ணியெல்லாம் கொடுத்து கண்டுபிடிச்ச காரணத்தால் இப்போ அதுக்கு கனெக்ஷன் கொடுக்கணும்னா செவத்துக்குள்ள அவுட் பண்ணி பக்கத்து வீட்டுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம அதை விடையால புடைச்சி அதிலிருந்து எல்போ ஒன்றை போட்டு அப்படியே எடுத்து அவங்க பண்ணி வச்சிருக்கிற அந்த வீட்டுக்கு ஏற்கனவே இருந்த பிளம்பர் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு நாங்கள் கனெக்ஷனை கொடுத்தோம். அதை கொடுக்கக்கூடிய வீடியோ தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அந்த கனெக்ஷனுக்குரியது மட்டும்தான் நான் உங்களுக்கு வீடியோவுக்கு நான் காட்டி கொண்டிருக்கிறது. அந்த கனெக்ஷனை மட்டும் கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்கள் அந்த மோட்டரை வந்துட்டு ஆன் பண்ணோம். சக்ஸஸ் ஆகிட்டு அவங்க லைன் எல்லாம் சரியாக தான் கொடுத்துருந்தாங்க. பாருங்க, நான் டாங்கியை உங்களுக்கு காட்டுறேன். இந்த டாங்கில் வந்து தண்ணியே அந்த பிரச்சனை நம்ம முடிஞ்சு. ஸோ இப்போ அடுத்து நான் பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த பாத்ரூமுக்கு நான் சொன்னேன் தானே முக்காய் அரைஞ்ச சப்ளையை எடுத்து வந்து முக்காய்ஞ்சால உள்ளுக்காய்யா. அப்போ நான் முக்காய்ஞ்ச ஒரு இஞ்சா ரெடியூஸ் பண்ணக்கூடிய அந்த சப்ஜெக்ட் பார்த்தேன். அப்படி மேலே பைப்பு போடையில, அதனால என்ன செஞ்சேன்னு சொன்னால் பைப்பு போடக்கூடிய மாதிரி கொஞ்சம் இடவுகளை செட் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டுக்கு செட் பண்ணிவிட்டு முக்கால் கொண்டு ரெடியூஸ் பண்ணி அதை ஒரிஞ்சு கோல் கொண்டு அதுக்கு செப்பரேட்டாக கட் பண்ணி இனி அதை கொண்டு போயிட்டு இனி நம்ம ஏற்கனவே வச்சிருக்கிற லைனோட கனெக்ட் பண்ணுற வகையில் லைனோட கொண்டு போயிட்டு சேர்த்துட்டேன். இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய வேலை தான் நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது. எல்லாத்தையும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. இன்னொன்று டாங்கிக்கு மோட்டரையும் மாற்றி அதையும் எந்த பைப்புன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொன்னால் 4 இன்ச்சும் இன்னும் வந்துட்டு 2 இன்ச்சு போட்டுருந்தாங்க பைப். ஒரு 4 இன்ச்சு பைப் என்னன்னு சொன்னால் மேல் ஃப்ளோருக்கு வந்துட்டு அவங்க பாத்ரூம் ஒன்று செட்டப் பண்ணுறதுக்கு பாத்ரூம்ட WCட தண்ணி போடுறதுக்காக ஒரு 4 இன்ச்சும் 2 இன்ச்சு என்னத்துக்காக வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அந்த பாத்ரூம்ல நம்ம வாஷ் பண்ணுற அந்த கழிவு தண்ணி அதிகள் போடுறதுக்காகவும் வச்சுருந்தாங்க. அடுத்ததாக இன்னொன்று வச்சுருந்தாங்க, 2 இன்ச்சு தான் சொன்னேன். இன்னொன்று வச்சுருந்தாங்க என்னன்னு சொன்னால் கிச்சனுக்குரியது. இப்போ என்னன்னு சொன்னால் செஞ்சது நான் பொலன்னு சொல்ல வரல, அவங்க வந்துட்டு T ஷேப்பில் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. வெளி கிச்சனுக்குரியதையும் அதே சமயத்தில் உள்ளுக்கிருந்து வர கிச்சனுக்குரியதையும் அதே சமயத்தில் குழிக்குள்ளே போகிற அந்த 2 இன்ச்சு பைப்பையும் வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. இது பொலன்னு சொல்ல வரல. அந்த கிச்சன் கழிவு என்ன செய்யும் அடப்புகள் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக வர. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா அதை எப்படியும் அந்த டீ போட்டு சாமான் செஞ்சால் இப்போ என்ன சரி பிரச்சனை சொன்னால் என்ன பிரச்சனை பார்க்கலாம் கொத்தணும். ஸோ அதனால் என்ன செஞ்சேன்னு சொன்னால் அதை கட் பண்ணிவிட்டு அவரது மெயின் ஹோல் அந்த அமைப்பு மெயின் ஹோல்னு சொன்னால் அந்த வீடியோவில் அந்த மூலையில் பாருங்கள், அந்த மெயின் ஹோல்னு சொன்னால் இப்படி தான் இருக்கோட அமைப்பு. அதுக்கேற்ப நான் அந்த மெயின் ஹோலை செட் பண்ணேன்னு சொன்னால் இப்போ என்ன பிரச்சனை இருந்தாலும் கலட்டி உள்ளுக்கு பார்த்து க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப தண்ணியை அப்படி அடப்போது இருந்தாலும் குத்தி கிளியர் பண்ணுற மாதிரி தான் அந்த டீ போடுற இடத்துல அந்த மெயின் ஹோல் வந்து கட்டுறதுக்கு. அதே மாதிரி தான் மேல் பாத்ரூமுக்குரிய WCல தண்ணி வர்றதும் வந்து எடுத்து வந்து கனெக்ட் பண்ணாமல் அதையும் ஒரு மெயின் ஹோல் மாய்க்கு கட்டி கழிவு தண்ணியும் ஒரு மெயின் ஹோல் மாய்க்கு கட்டி அதுக்குள்ளே விட்டோம்னு சொன்னால் நம்ம என்ன சரி அடப்புகள் வந்தாலும் அதை கலட்டி பார்த்துக்கொள்ள இயலும் செட்டப்பில். இப்போ நம்ம அது ஓகே. இப்போ நம்ம அந்த லைன்களை கனெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் விஷயம் நான் வீடியோவில் உங்களுக்கு காண்பிச்சிட்டேன். அது வந்துட்டு கடைசியாக செஞ்சு முடிச்சது தான். இப்போ வந்துட்டு லைன் எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, எப்படியோ ஃபைனலி லைன் எல்லாம் கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. மெயின் ஹோலுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறது இது வந்துட்டு அந்த 3 பைப்பும் அந்த மோத வச்சுக்கிற காரணம் என்னன்னு சொன்னால் அவரோட பாக்ஸ் மாய்க்கு நாங்கள் ஒன்று கட்டுவோம். கட்டினா இப்போ விழுகிற தண்ணிகள் வந்துட்டு அதுக்குள்ள அந்த குப்பைகள் தேங்கி தண்ணி மட்டும் ஓவர்ஃப்ளோ ஆகி இது குளிக்கல போகிற மாதிரி. அதே மாதிரி இந்த 4 இன்ச்சு பைப்பையும் பாருங்க, அதே மாதிரி தான் மேலுக்கு இருந்து வர WCட தண்ணி அந்த தண்ணி வந்துட்டு அதுக்குள்ள விழுந்து அந்த பள்ளமாக்க மாட்டோம், சரியா ஷேப்பாக வைப்போம்னா அந்த உங்களுக்கு தெரியும். அப்போ வாழது வந்துட்டு அப்படியே எந்த ஒரு தடையும் இல்லாமல் அப்படியே விழுந்து அப்படியே இதுக்குள்ளே போய்த்திடும், குழிக்குள்ளே போய்த்திடும். அதே மாதிரி கழிவு தண்ணிக்கு நான் நீட்டி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி தண்ணியும் வந்து அவத்தையும் ஒரு பாக்ஸ் மாதிரி காட்டுவோம். சரி, இவற்றை 2 1.5 பைப்பு என்கப் போட்டு வச்சிருக்கிறது தான் வந்துட்டு சப்ளை. இதைத்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இதைத்தான் நம்ம மேலுக்கு எழுப்பி மேலுக்கு டாங்கிக்கு எடுத்து வந்துக்கிற 2 1.5 பைப்போடையும் கனெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு வேல்வை போட போகிறோம். வேல்வை போட்டுட்டு அடுத்தது அவங்க ஒன்று செய்யாமல் விட்டுட்டாங்க. என்னன்னு சொன்னால் மோட்டருக்கு வந்துட்டு ஆட்டோ ஒன் ஆஃப் வைக்காமல் விட்டுட்டாங்க. அதில் வீடியோ அதையும் பார்த்து இதையும் பார்த்து அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேல் பாத்ரூமுக்கு லைன் கொண்டு போகிறதுக்குரிய ஏற்பாடுகளும் செய்ய போகிறோம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கட்டாயம் அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுட்டு போனீங்கன்னா எனக்கு இன்னும் வீடியோவில் போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகிருக்கும். ஓகே, பாய்.